தனியாருக்கு தாரை பார்க்கும் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து அந்நிறுவன தொழிலாளர்கள் மேற்கொண்டுள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் இன்று 8வது நாளாக நீடிக்கும் நிலையில் மின் உற்பத்தி 600 மெகாவாட் அளவுக்கு குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்எல்சி நிறுவனத்தின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்யும் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் தொழிலாளர் மற்றும் மக்கள் விரோத நடவடிக்கைக்கு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். என்எல்சி நிறுவனத்தின் 5% பங்குகளை விற்கும் பட்சத்தில் அதை தமிழக அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விற்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடிதங்கள் எழுதியுள்ளார். இந்நிலையில் என்எல்சி பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்யும் மத்திய அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்களையும் சேர்ந்த சுமார் 27,000 தொழிலாளர்கள் மேற்கொண்டுள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் இன்று 8வது நாளாக நீடிக்கிறது. போராட்டத்தின் ஒரு பகுதியாக முதல் அனல் மின் நிலையத்தை நேற்று முற்றுகையிட முயன்ற 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். என்எல்சி தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக சுரங்க பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. 600 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி குறைந்துள்ளதாகவும் துணை மின் நிலையங்களை இயக்குவதற்கு பணியாளர்கள் இல்லாததால் மின் விநியோக பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாக்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் பம்ப் ஆபரேட்டர்களும் சுகாதார பணியாளர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர். வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள தொழிலாளர்கள் நாளை நெய்வேலியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர்.